எங்க எல்லாரையும் தாமோதர லீலை கழிச்சுட்டு போங்க மாதிரி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜியை வரவேற்கும் வருமா எல்லாரும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஒரு முறை சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ராம ஹரே ஹரே ராம 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 ஹரே ராம ஹரே. ஹரே ஹரே கிருஷ்ண Hare கிருஷ்ண Krishna, ஹரே Hare கிருஷ்ண Krishna, Krishna Krishna, Hare Hare, ஹரே Hare Rama, ராம Hare ஹரே Rama, ராம Rama ராம Rama, ராம Hare ஹரே Hare, ஹரே Hare ஹரே Krishna, கிருஷ்ண Hare ஹரே Krishna, Krishna Krishna. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ராதிகா மாதாஜி நீங்க மியூட் அன்மியூட் பண்ணிக்கோங்களேன் எல்லாரையும். ஹரே கிருஷ்ணா. ராதிகா மாதாஜி அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் ஆகல மாதாஜி. இப்ப ஆயிட்டா எஸ் எஸ் மாதாஜி. ஓகே. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் திருப்பி சந்திக்கிறதுல. வெரி ஹாப்பி. அண்ட் இன்னைக்கு வந்து தாமோதர் லீலை பேசுறதுல இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதோட இன்னைக்கு வந்து புருஷோத்தம் மாசத்துல இந்த மாதிரி மாதாஜி சரியா வாய்ஸ் வரவே இல்லை மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்களுக்கு ஏதோ கரெக்டான இடத்துல வந்து மாதாஜி உட்காந்துக்கிட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும். இப்போ கரெக்டா கேக்குறதா? எஸ் மாதாஜி. ஓகே மாதாஜி. ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு. இந்த ஒரு கிளாஸ் தாமோதர் லீலை பத்தி நம்ம பேச போறோம். இந்த தாமோதர் லீலையோட கம்ப்ளீட் பலனை நம்ம வந்து நம்மளோட குரு மகாராஜுக்கு அர்ப்பணிச்சிடலாம். அதுக்கு என்ன பலன் நம்ம பேசுறது, நம்ம இன்னைக்கு இத பத்தி என்னெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அதோட ஒரு இதை நம்ம அவங்களோட குருவுக்கு நம்ம அர்ப்பணிச்சுடலாம். சந்தோஷம். நம்ம இப்போ எல்லாருக்குமே தாமோதர் லீலை பத்தி தெரியும். தாமோதர் லீலைனா என்ன, எப்படி நடந்தது என்ன அப்படின்னு கொஞ்சம் நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சம் டீப்பா அந்த தாமோதர் லீலைக்குள்ள நம்ம போலாம். கிருஷ்ணாவோட நிறைய பாஸ்ட் டைம்ஸ் இருக்கு. எல்லா பாஸ்ட் டைம்ஸுமே ரொம்ப 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 ஸ்பெஷல் தான். அதுல விருந்தாவனத்துல நடந்த பாஸ்ட் டைம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அந்த விருந்தாவனத்துல நடந்த பாஸ்ட் டைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க அதுல வந்து இந்த தாமோதர் லீலை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன் இந்த தாமோதர் லீலா அவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து யசோதாம்மா யசோதாம்மா தான் வந்து ஒரு எபிட்டோம் ஆஃப் வாத்சல்ய பாவா. வாத்சல்ய பாவத்துக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள். இப்ப எப்படி வந்து மாதுரிய பாவம்னா ராதாராணி தான் இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்றோமோ, அப்போ வாத்சல்ய பாவத்துல இருக்கிறதுல யாரு? யசோதாம்மா. அந்த யசோதாமாவோட ஒரு கிரேட்னஸ், அவளோட குளோரிய வந்து கிருஷ்ணர் வந்து வெளிக்கொணர்ந்தது இந்த தாமோதர் லீலையில. சோ அத பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ தாமோதர் லீலை அத பாக்குறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம். இப்போ ஸ்ரீமத் பாகவதத்துல 10வது காண்டத்துல 10வது சாப்டர் 23 24 ஸ்லோகத்துல வந்து இந்த இந்த மரத்தை பத்தி சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னாக்க பதப்பா பதப்பா அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. பதப்பா அப்படின்னாக்க பதா அப்படின்னாக்க ஃபீட், கால்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பா அப்படின்னா பிபதா, பிபத்தி அப்படின்னு. என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரு ஒரு ஜலம் குடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வாயால குடிப்போம். பட் மரங்கள் எல்லாம் எப்படி ஒரு ஜலத்தை குடிக்கும்னா தன் காலால, ரூட்ஸால குடிக்கும். அதனால அவளுக்கு பேரு பதப்பா அப்படின்னு பேரு. சரி, சாதாரண மரத்துக்கு பதப்பா அப்படின்னு பேரு. அப்போ பிருந்தாவன்ல இருக்கிற மரத்துக்கு என்ன பேரு அப்படின்னா கல்ப பதப்பா அப்படின்னு பேரு. கல்ப பதப்பா
அப்படின்னா என்னன்னா விஷ் ஃபுல்ஃபில்லிங் ட்ரீ. நம்மளோட ஆசைகளை, நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் மரங்கள் அப்படின்னு அர்த்தம். கல்ப பதப்பா அப்படின்னு. சரி, இப்போ இதுதான் மரம். எதுக்கு நான் இவ மரத்தை பத்தி சொல்றா அப்படின்னு நம்ம கேட்கலாம். இந்த தாமோதர லீலைக்கும் மரத்துக்கும் ரொம்ப 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 ஒரு ஈடுபாடு உண்டு. ஓகே, நமக்கு வந்து மாதவேந்திர பூரியே தெரியும். மாதவேந்திர பூரி நமக்கு வந்து யாரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அப்படின்னாக்க மாதவேந்திர மஞ்சரி. பட் அவங்க வந்து ஒரு கல்ப விருட்சம். மாதவேந்திர பூரி யாரு நம்மளோட இதுல ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லன்னா கல்ப விருட்சமா இருந்தவர். கல்ப விருட்சம்னா ஒரு மரம், டிசையர் ஃபுல்ஃபில்லிங் ட்ரீ. அவங்க தான் மாதவேந்திர பூரியா நமக்கு வந்தவங்க. சோ இப்ப வந்து நமக்கு தெரியறது இல்லையா, நம்மளோட இங்க தமிழ்ல நிறைய பேர் இருந்தாங்கன்னாக்கா, அதுவும் சவுத் சைட்ல இருந்தாங்கன்னாக்க, சவுத் சைட்ல ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஃபேமஸா நிறைய பேர் வந்து கிருஷ்ணனை பத்தி பாடியிருக்காங்க. அதுல ஒருத்தர் பாடியிருக்காரு ஊத்துக்காடுல இருந்து. விருந்தாவனமதில் ஒரு புல்லாய் பிறவி பெற வேண்டுமே. சோ விருந்தாவனத்துல ஒரு புல்லா பிறக்கணும் அப்படிங்கிற ஆசை. ஏன் அப்படின்னாக்க, அதை விட ஒரு கிரேட்டா ஒரு டிவோட்டிக்கு எதுவுமே கிடைக்காது. விருந்தாவனத்துல ஒரு மரமா, செடியா, புழுவா, பூச்சியா பொறுக்கிறத விட ஒரு கிரேட்னஸ் கிடைக்காது. அது ஏன் அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம். சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள வரலாம். நமக்கு வந்து குபேரன் அப்படிங்கிறவரை தெரியும். குபேரன் யாருன்னா தேவர்களோட ட்ரெஷரர், பாதுகாப்பாளர். என்ன, அவளோட பணத்தை பாதுகாப்பவர் தான் யாருன்னா குபேரன். குபேரனுக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்க. யாரு அப்படின்னா நலக்குவரா அண்ட் மணிகிரீவா அப்படின்னு 2 பேர் இருந்தா. அவ வந்து எப்படி இருந்தா அப்படின்னாக்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட் பர்த். என்ன, தேவரோட பசங்களா இருந்தா. சோ பிறப்பு வந்து உயர்ந்த பிறப்பா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னாக்க, ரொம்ப பணக்காரங்க. என்னன்னா 33 கோடி தேவர்களோட மொத்த சொத்துக்களோட அதிபதி வந்து யாருன்னா குபேரன். அந்த குபேரனோட 2 பசங்களா இருந்தாங்க. அப்போ அவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு பணத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து வேதங்களா இருக்கட்டும், உபநிஷத்துக்களா இருக்கட்டும், ஒரு எல்லாமே கத்து ரொம்ப ரொம்ப படிச்சவங்களா இருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, அவங்க வந்து ரொம்ப அழகான, ரொம்ப வடிவுடன் இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு அழகு வடிவு இது எல்லாமே இருந்தது அவ கிட்டக்க. அப்படி இருந்ததுனால என்னாச்சு, இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே தலகணம் தாங்காது. ஆனா இந்த 4மே அவ கிட்ட இருந்தது. 4மே இருந்ததுனால அவளோட சிறுக்கு மண்டையில ஏறி தான் என்ன பண்றோம் அப்படிங்கறத வந்து அவளுக்கு புரியவே இல்லை. என்ன பண்ணணுங்கிறது புரியல, என்ன நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் தெரியல. என்ன வேணா செய்யலாம், என்ன வேணா பண்ணலாம், என்ன யாரு கேட்கறது அப்படிங்கிற அளவுல இருந்தாங்க. அப்படி இருந்தவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னாக்க, ஒரு நாளைக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்க, ஒரு சிவனோட இடம், அந்த அந்த இடத்துலதான் மந்தாகினி அப்படின்ற ஒரு நதி ஓடுறது. அந்த இடத்துல இவங்க நன்னா வருணிய குடிச்சிட்டு, அவங்க என்ன பண்ணாங்க, வருணிய குடிச்சிட்டு அவங்க வந்து பெண்களோட சல்லாபிச்சு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்
ஒரு சிவனோட இடம். சிவனோட இடம் அப்படின்னாலே அது வந்து ஒரு தாமம். அந்த தாமத்துல ஒரு தாம்க்கு நம்ம போனோம்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, ரொம்ப மரியாதையோட, ரொம்ப பணிவோட நம்ம இருக்கணும். அது இல்லாம நான் எப்படி வேணா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வரக்கூடாது. ஆனா இவங்க செயல்ல செஞ்சுட்டு இருந்தாங்க. ரெண்டாவது தப்பு என்னன்னா, மந்தாகினி நதியில இருந்தாங்க. மந்தாகினி நதிங்கிறது வந்து கங்கா. கங்காவை வந்து எப்பவுமே நம்ம ஜெயபிரதாப் மகாராஜ், குரு மகாராஜ் என்ன சொல்லுவாருன்னா, லிக்விட் கிருஷ்ண பிரேமா. கிருஷ்ண பிரேமைய ஒரு தண்ணி ஃபார்ம்ல இருந்தா அது என்னன்னா அதுதான் கங்கா அப்படிம்பார். அப்போ அந்த இடத்துல இவங்க போனாங்க. என்ன மாதிரி போனாங்க? என்ஜாய் பண்ணணும், அந்த இடத்துல ரொம்ப ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும், என்ன வேணா நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட போனாங்க. மூணாவது தப்பு என்ன பண்ணாங்கன்னாக்க, அவங்க தன் உடம்புல ஒரு சொட்டு ஆடை இல்லாம அந்த மந்தாகினி நதி உள்ள இறங்கினாங்க. நம்ம சாதாரணமா இருக்கிறச்சே ஆடை இல்லாம நம்ம வந்து ஒரு சாணம் பண்ணவோ எதுவுமே செய்ய முடியாது. அப்போ புனிதமான கங்கைக்குள்ள நிச்சயமா அப்படி போக முடியாது. சோ மூணாவது தப்பு இந்த மாதிரி பண்ணினாங்க. நாலாவது தப்பு என்னன்னாக்க, அங்க இவங்க மட்டும் போகாம சில பெண்களை கூட்டிட்டு போனாங்க. பெண்களும் ஆடை இல்லாம இவங்களோட இருந்தாங்க. அஞ்சாவது தப்பு என்ன பண்ணாங்க, பயங்கரமா குடிச்சிருந்தாங்க. அவங்க நிலை தெரியாம இருந்தாங்க. அண்ட் ஆறாவது தப்பு என்ன பண்ணினாங்கனாக்க, அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு செருக்கோட இருந்தாங்க. என்ன மாதிரி செருக்கு அப்படின்னா, நான் பிறந்த குலமே பெரிய குலம், என்னை யாரு கேட்கறது அப்படிங்கிற ஒரு திமிரு. ரெண்டாவது வந்து, நான் குபேரனோட பசங்க, மொத்த பணமும் என்கிட்ட, நான் என்ன வேணா பண்ணலாம், யார வேணா எப்படி வேணா கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு செருக்கு. மூணாவது, எனக்கு எல்லாம் தெரியும், என்னை விட படிச்சவன் யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு திமிரு. நாலாவது, அவ்வளவு ஒரு அழகு. என்னோட அழக 10 பேர் பார்க்கட்டுமே அப்படிங்கிற ஒரு திமிரு. இந்த 4 விஷயமும் இருந்தது. இந்த 4 விஷயமும் மனுஷர்கள் இல்ல, தேவர்களுக்கு கூட இருக்கக்கூடாது. அதுக்குதான் குந்தி மகாராணி சொல்றா, ஜென்ம ஐஸ்வர்ய சுத ஸ்ரீபீர். இந்த 4 விஷயமும் வந்து நம்மள கிருஷ்ணா கிட்ட இருந்து நம்மள தள்ளி வச்சிடும். இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே கிருஷ்ணா கிட்ட இருந்து தள்ளி வச்சிடும். இவங்க கிட்ட 4 இருந்தது. சோ அவங்க 4மேவும் கிருஷ்ணா கிட்ட இருந்து அவங்கள பயங்கரமா தள்ளி வச்செடுத்து, அவங்களால வந்து ஆஹ் என்ன சொல்றது வந்து யோஜனையே பகவானை பத்தி நினைக்கவே முடியல. போன வாட்டி நான் சொன்னேன், ஒரு இந்திரன் வந்து ஒரு பதவியில இருந்தா குரு யாருன்னே தெரியல அப்படின்னு. இவங்களுக்கு வந்து பகவான் யாருன்னே தெரியல. பகவான் மட்டும் இல்ல, பகவானோட டிவோட்டிஸ் யாரு என்ன அப்படிங்கறதே தெரியல. பகவானோட டிவோட்டிஸ் வந்து, அதாவது 4 விஷயங்கள் இருக்கு. இந்த 4 விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட நம்மளால பகவான சரியா அப்ரோச் பண்ண முடியாது. குருவோட கருணை இல்லாம அப்ரோச்சே பண்ண முடியாது. என்ன அப்படின்னாக்க, நான் வந்து உயர்ந்த குலத்துல, நான் ஒரு பிராமண குலத்துல, உயர்ந்த குலத்துல நான் பிறந்திருக்கேன்டா, மிச்சவங்க எல்லாம் என்னவுடன் நீங்க எல்லாம் தாழ்ந்தவங்க அப்படின்னு யாரு நினைக்கிறாங்களோ அவங்களால பகவான் கிட்ட வரவே முடியாது. ரெண்டாவது, என் கிட்ட இருக்கிற செல்வத்தை விடவா உன்கிட்ட இருக்கு, நான் எப்படி இருக்கேன் பார், நான் எப்படி வாழறேன் பார் அப்படின்னு மனசுக்குள்ள ஒருத்தங்க நினைச்சாங்க அப்படின்னாலே நம்மளால பகவான் கிட்ட போக முடியாது. மூணாவது என்னன்னாக்க, எனக்கு வேதம் தெரியும், எனக்கு உபனிஷத் தெரியும், எனக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியும் அப்படின்னாலே அந்த தலை நிமிர்ந்து இருக்குமே தவிர தாழ்ந்து குனிஞ்சு ஹம்புலா ஒரு தன்மையா நம்மளால நிக்க நடக்கவே முடியாது. அந்த மாதிரி மூணாவது ஒண்ணு பகவான் கிட்ட இருந்து நம்மள தள்ளி வச்சிட்டோம். இன்னொன்னு அழகு. எப்போ கண்ணாடி முன்னாடி நம்ம போய் நின்னாலும், நான் எவ்வளவு அழகு, நான் எவ்வளவு அழகா இருக்கேன்
4 பேர் என்னை பார்த்து எப்படிலாம் சொல்றாங்க, நான் இவ்வளவு அழகா இருக்கேன், அவ்வளவு அழகா இருக்கேன், நான் இன்னும் இப்படி அலங்காரம் என்ன பண்ணிக்கணும், நான் இன்னும் என்ன இப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ கிருஷ்ணரை அப்படியே மறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி 4 விஷயத்திலையும் இருந்ததுதான் இந்த நலக்குவரா அண்ட் மணிகிரீவா. அவங்களால கிருஷ்ணரை நினைச்சே பார்க்க முடியல. இது எல்லாத்துக்கும் மேல இந்த 4 விஷயமும் இருந்தது. இன்னொன்னு என்ன இருந்தது, வருணிய குடிச்சு மொத்த போதையில இருந்தாங்க அவங்க. அதனால அவங்களுக்கு வைஷ்ணவா யாரு, வைஷ்ணவர்களை பார்த்தா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பே வரவே இல்லை. ஒரு வைஷ்ணவரை பார்த்தா என்ன பண்ணணும்னாக்க இம்மீடியட்டா எழுந்து வணங்கணும், நமஸ்காரம் பண்ணணும். அது அவ என்ன மாதிரி ஒரு வைஷ்ணவாவா வேணா இருக்கலாம், எப்படி அதை தீர்மானம் பண்ற தன்மை நமக்கு கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், ஒரு வைஷ்ணவர் அப்படின்னு பார்த்தோம்னாக்க உடனே எழுந்து வணங்கிடணும். அதுதான் இன்னொரு வைஷ்ணவர்களுக்கு ஒரு அழகு. சரி, நம்ம இப்ப இந்த 4 விஷயம் யார்கிட்ட இருக்கோ அவங்க கிருஷ்ணரை மறந்தே போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு 5 விஷயம் இருக்கு. அந்த 5 விஷயம் யாராவது ஒருத்தங்க செஞ்சாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னாக்க கிருஷ்ணருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடும். கிருஷ்ணரையே மனசு கஷ்டப்பட வைக்கிற ஒரு 5 விஷயம் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? அது என்ன அப்படின்னாக்க பாகவதத்துல சொல்லியிருக்கு, திரஷ்கிருதா விப்ரலப்தா சப்தா ஷிப்தா ஹதாஹபி. இந்த 5 விஷயமும் யார் ஒருத்தங்க செய்யறாங்களோ கிருஷ்ணருக்கு நம்ம ரொம்ப 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 கஷ்டத்தை கொடுப்போம் பகவானுக்கு. அந்த பகவான் நம்ம மேல ரொம்ப ரொம்ப ஐயோ இவங்களை நான் எப்படி சரி பண்றதுன்னே தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுவார். அது என்ன அந்த 5 விஷயம்? திரஷ்கிருதானாக்க மிச்சவங்களை பத்தி அவதூறா பேசுறது, அவங்க இல்லாத சமயத்துல அவங்கள பத்தி பேசுறது ஃபர்ஸ்ட் ஒண்ணு. ரெண்டாவது விப்ரலப்தா, சீட்டிங். நம்ம இது பண்றேன்னு சொல்லிட்டு அதை பண்ணாம இருக்கிறது, இதை தரேன்னு சொல்லிட்டு தராம இருக்கிறது, சீட் பண்றது. மூணாவது சப்தா அப்படின்னாக்க கர்சிங், ஒருத்தரை பத்தி நீ இப்படி போயிடுவ, நீ அப்படி போயிடுவேன்னு கர்ஸ் பண்றது. நாலாவது ஷிப்தா, நெக்லெக்டிங், அவங்கள பார்த்த உடனே எனக்கு இவங்க ஐயா, எனக்கு இவங்க கிட்ட முன்னாடிலாம் என்னோட ஸ்டேட்டஸ்க்கு இவங்க முன்னாடி நான் நிக்கிறதா அப்படின்னு நினைக்கிறது ஷிப்தா. ஹதா அஞ்சாவது, துக்கில், கொல்றது. வைஷ்ணவர்களை கொல்றது அப்படின்னாக்க அது ரெண்டு. ஆக்சுவலா நம்ம நேர ஒரு கத்தியை எடுத்துன்னு போய் கொல்லணுங்கிறது இல்ல, நம்ம வார்த்தை நம்ம நாக்காலேயே அவங்கள கொல்லலாம். யார் ஒருத்தரை பத்தி தப்பா நம்ம அவதூறா அவங்கள அவங்க முன்னாடி அவங்கள தூக்கி எறிஞ்சு பேசுறோமோ அது கொல்றதுக்கு சமானம். இந்த 5 விஷயமும் கிருஷ்ணருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அப்போ பாகவதம் சொல்றது, ஒரு வைஷ்ணவர் அப்படின்னா எப்படி இருப்பான்னா, இது எல்லாத்தையும் ஒருத்தங்க ஒரு வைஷ்ணவருக்கு கொடுத்தாலும் திரஷ்கிருதா விப்ரலப்தா சப்தா ஷிப்தா ஹதாஹபி இதை எல்லாத்தையும் செஞ்சாலும் அவங்க அப்படியே ஸ்திதிக்ஷஸ்வவா இருப்பாங்க, கலங்கமே இல்லாம அப்படியே இருப்பாங்க. அவங்கதான் ஒரு நல்ல வைஷ்ணவர், ஒரு நல்ல டிவோட்டி. அப்போ அவங்களுக்கு இது பாதிக்காதானா? பாதிக்கவே பாதிக்காதான். ஏன் பாதிக்காதுனாக்க அவனை விட நான் குறைச்சல் தானே, என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறவரா வைஷ்ணவர்கள். அந்த மாதிரி தான் ஒரு வைஷ்ணவர் நினைப்பாராம். இந்த 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 எல்லா விஷயங்களையுமேவும் அப்படியே என்ன வந்தாலும் டாலரேட் பண்ணிட்டு, பகவானே எனக்கு நான் பண்ண கர்மாக்கு எனக்கு இன்னும் நிறைய வந்திருக்கணும், ஆனா நீ என்ன பண்ணனாக்க எனக்கு ரொம்ப குறைச்சலா கொடுத்துருக்க, நான் நன்றி, எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம். அதுதான் ஒரு வைஷ்ணவர்களுக்கு அழகு. எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் அத
ப்ரொவோக்கிங்கா நம்மள குத்துற மாதிரி, நம்மள பேச வைக்கிற மாதிரி, நம்மள இது பண்ற மாதிரி என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வந்தாலும் நம்ம அதுல அப்படியே தெளிந்த நீரோடையா யார் இருக்கானோ அவன் தான் இருக்கிறதுலயே பெஸ்ட் வைஷ்ணவர் அப்படின்னு பாகவதம் சொல்றது. சரி, நம்ம எல்லாம் எப்படி ஸ்கந்த புராணம் சொல்றது என்னன்னாக்க, இந்த மாதிரி ஒரு வைஷ்ணவர்னாலே இந்த மாதிரிதான் அவங்க வந்து எந்த நிலையில இருந்தாலும் அப்படிதான். ஸ்கந்த புராணம் ஒண்ணு சொல்றது என்ன சொல்றது அப்படின்னாக்க, ஒரு வைஷ்ணவர் வரார், நம்ம ஏதோ ஒரு வேலையா இருந்துட்டோம், இல்ல நம்ம வந்து கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா என்ன சொல்றது, கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஒரு கவனமின்மையால அவங்க வந்த உடனே அவங்களுக்கு பணிவா ஒரு மனசால நேர நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ண முடியல அப்படின்னா மனசாலையாவது ஒரு நமஸ்காரம் பண்ணணும். இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்னு ஸ்கந்த புராணம் சொல்லியிருக்கு. 3 நாளைக்கு நம்மளோட தவற உணர்ந்து ஃபாஸ்டிங் பண்ணணும். 3 நாள் ஃபாஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட மன்னிச்சிடுங்க, நான் வந்து இந்த மாதிரி நீங்க அப்படி போனீங்க, உங்களை வணங்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லணும்னு ஸ்கந்த புராணம் சொல்றது. எனக்கு இதெல்லாம் பார்த்த உடனே ஆஹா எப்படி இருக்கு பாரு, நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்னா மெயினா எப்படி இருக்கேன் பாரு அப்படின்னு நான் வந்து நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு வைஷ்ணவ ஏன் அப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னாக்க, ஒரு வைஷ்ணவர் அப்படின்னாக்க அவர் வந்து எந்த வைஷ்ணவரா இருந்தாலும் ஜஸ்ட் அந்த வைஷ்ணவரோட நம்ம சேர்ந்து இருந்தோம்னா நம்மளோட ஃபேத் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிடும். பகவான் கிட்ட நம்மள கூட்டின்னு போறவங்க தான் வைஷ்ணவங்க. எந்த வைஷ்ணவாலாவா இருக்கட்டும், ஒரு வைஷ்ணவர் ஒரு திலக் போட்டுண்டு ஒரு கண்டி மாலாவை போட்டுண்டு ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னாக்க என்ன உடனே நமக்கு ஞாபகம் வரும், பகவான் ஞாபகம் வரும். அண்ட் பகவான் ஞாபகம் வந்தாலே என்ன ஆகும், நமக்கு ஜபம் பண்ணணும்னு தோணும், நமக்கு தப்பு பண்ணணும்னு தோணாது. ஒண்ணுமே இல்லை, ஒரு சபையில ஒரு திலக் போட்டு ஒரு கண்டி மாலாவை போட்டு ஒரு வைஷ்ணவ அட்டையர்ல நம்ம போனோம் அப்படின்னாக்க என்ன ஆகும்னாக்க ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரெஸ்பெக்ட் வரும். ஏன்னா அந்த ஒரு உடை எப்படி. அப்போ நம்ம மனசளவுலயும் நம்ம அதே மாதிரி இருந்தோம்னாக்க பகவான் எவ்வளவு சந்தோஷப்படுவார். இதுதான் ஒரு வைஷ்ணவர். ஒரு வைஷ்ணவரை இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு வைஷ்ணவரை குளோரிஃபை பண்றோம். ஆஹா நீங்க எவ்வளவு கிரேட், நீங்க எவ்வளவு நன்னா பண்றீங்க அப்படின்னு. ஆனா ஆக்சுவலா ஒரு வைஷ்ணவரும் அந்த மாதிரி குளோரிஃபை பண்ணா உடனே அவ என்ன நினைச்சுப்பா அப்படின்னாக்க, அவங்க வந்து நம்ம வந்து நம்மளோட குருவை தான் நம்ம குளோரிஃபை பண்றாங்க, என்ன குளோரிஃபை பண்ணல, எப்பவுமே ஒரு பைப்லைனா தான் அவங்க நினைச்சுப்பாங்க. அதுதான் ஒரு வைஷ்ணவர். சரி, நம்ம இப்ப வந்து இவ்வளவு பத்தி ஒரு வைஷ்ணவரை பத்தி நம்ம பார்த்தாச்சா. இப்போ நம்ம வந்து இந்த தாமோதர் கதைக்கு வரலாம். தாமோதர் கதையில வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாரத முனி. சரி, இப்போ நல்லகுவரா அண்ட் மணிகிரீவா இந்த மாதிரி மந்தாகினி நதியில சிவனோட இடத்துல உடம்புல போட்டு துணி இல்லாம வந்து இறங்கி அங்க இருக்கிற லேடிஸோட சல்லாபமா இருக்காங்க. அந்த பக்கம் யார் வராங்க அப்படின்னு பார்த்தா நாரத முனி வர்றார். நாரத முனி வந்த உடனே பார்த்த உடனேயே இவங்க பயங்கரமா குடிச்சிருந்ததுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. முதல்ல நம்ம வந்து ஒரு உடம்புல உடை இல்லாம இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவமானமான ஒரு விஷயம். அந்த ஒரு அவமானமான ஒரு விஷயம் அத வந்து இவங்க பண்ணிட்டு அதை அவமானப்படணும். உடனே எடுத்து தான் மேல தன் ஆடைய போட்டு ஒரு வைஷ்ணவர் வந்தாருனாக்கா அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவரை கிரீட் பண்ணணும். இவா எதுவுமே பண்ணல. அட்லீஸ்ட் அந்த லேடிஸ் எல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, உடனே கடகடன்னு போய் பக்கத்துல இருந்த ஆடையை எடுத்து தான் மேல மூடிட்டு அவங்க வந்து வணங்கிட்டாங்க. ஆனா இவங்க 2 பேரும் குடிச்சிருந்ததுனால அண்ட் ஒரு செருக்கு, என்ன யார் என்ன சொல்ல முடியும், என்ன யார் என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு திமிருல அவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரும் கொஞ்சம் கூட ஒரு யோஜனை பண்ணாம இக்னோர் பண்ணிட்டாங்க. நாரத முனி தானே நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டாங்க. சரி, நாரதா அப்படின்னா யாரு? நாரதா, நரா
நர அப்படின்னா நாராயணா அப்படின்னு அர்த்தம். தா அப்படின்னா ததாதி. யார் ஒருத்தர் நாராயணனை இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கறாங்களோ அவருக்கு பேருதான் நாரதா அப்படின்னு அர்த்தம். சோ நாரத முனி வந்து அவ்வளவு கிரேட். என்னன்னா அவர் எங்க போனாலும் நாராயணனை எல்லாருக்கும் அப்படியே மானாவாரியா கொடுத்துட்டு இருந்தார். நாராயண பக்தியை கொடுத்திருந்தார். அவர் தான் நாரதர். He gave Narada to everybody. சரி, அப்போ நாரதர் வேற யாரு அப்படின்னா 12 மகாஜனங்கள்ல ஒருத்தர் நாரதர். யார் அந்த 12 மகாஜனங்கள்? ஸ்வயம்பு, சம்பு, நாரதா, கபிலா, குமாராஸ், மனு, பிரகலாதா, ஜனகா, பீஷ்மா, பலி, வையாசகி அண்ட் யமதர்மராஜா. இந்த 12 பேரும் மகாஜனங்கள். இந்த 12 பேரோட மகாஜனங்களோட இன்னொரு 2 பேரை எக்ஸ்ட்ராவா பாகவதம் சொல்றது. அவங்கள பார்த்தாலே நமக்கு வந்து கிருஷ்ண பக்தி வரும் அப்படின்னு. அது யாருன்னா, ஒண்ணு பீஷ்மா, இன்னொன்னு உத்தவா. இவங்களெல்லாம் பார்த்தாலே நமக்கு என்ன ஆகும்? நமக்கு வந்து பகவானோட ஞாபகம் வரும். அண்ட் இவங்க அவங்களோட லைஃப் ஃபுல்லா பகவானை திருப்திப்படுத்துறதுக்கும் பகவான மிச்சவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்குமே இவங்க எல்லாம் போராடிக்கிட்டே இருக்காங்க, போராடிட்டும் இருந்தாங்க. இந்த மாதிரி இந்த 12 மகாஜனங்கள் இருக்காங்க. இதுல ஒருத்தர் தான் நாரதர். நாரதர் வந்து எப்படி அப்படின்னாக்க, அவர் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸ்மேன். அவருக்கு வந்து நம்மளோட ஒரு சாபம் கொடுத்தார். யாரு அப்படின்னாக்க, பிரம்மாவோட இன்னொரு ஒரு பையன். யாருன்னு எனக்கு அதை வந்து யாராவது யாருக்கு தெரியும்? யார் அதை எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட முடியும்? யாரு அப்படின்னு. One minute. முடியாதவங்க மியூட் ஓபன் சொல்லுங்க. பிரஜாபதி தக்ஷன். தக்ஷன் தான் வந்து நாரதருக்கு ஒரு சாபம் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, நீ எப்பவுமே ஒரே இடத்துல உன்னால இருக்கவே முடியாது, மேக்சிமம் 3 நாள், அதுக்கு மேல நீ வேற இடத்துக்கு தான் போகணும்னு. நாரதருக்கு பயங்கரமா சந்தோஷமாயிடுது. ஆஹா அப்படின்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன, நான் உன்னை சபிக்கிறேன், நீ வாட்டி குதிச்சுட்டு இருக்க அப்படின்னா, ஆமா, ஒரு 3 நாளைக்கு ஒரு இடத்துல இருந்து கிருஷ்ண பக்தியை பரப்பினா அடுத்த 3 நாள் இன்னொரு இடத்துல போய் நான் கிருஷ்ண பக்தியை பத்தி சொல்லலாமே. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கீங்களே, அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்னு நாரத முனி பிரஜாபதி தக்ஷன், அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வந்துட்டு ஒரு இடத்துலயும் கிருஷ்ண பக்தியை பரப்புறதுக்கு பண்றாரு. சரி, அப்போ ஒரு பக்தி அப்படின்னா அதுக்கான டெபினிஷன் என்ன நாரத முனி சொல்றது அப்படின்னாக்க, ஒன் பாயிண்டட் அட்டென்ஷன் அண்ட் பொசசிவ்னஸ். ஒன் பாயிண்டட் அட்டென்ஷன்னா ஒரே தன்மையில எனக்கு பகவான் முக்கியம், நான் என்ன செய்யறேனோ கடைசியில இந்த ஒரு ஜென்மத்தின் இறுதியில நான் அந்த பகவானோட சேரணும், என்னோட குருவோட சேரணும் அப்படின்ற ஒரு ஒன் பாயிண்டட் அட்டென்ஷன்ல பொசசிவா இருக்கிறது. என்ன பொசசிவா இருக்கிறது அப்படின்னா, ராதா அண்ட் கிருஷ்ணா என்னோடையவர், அவருக்கு செய்ய வேண்டிய சேவையெல்லாம் என்னோட சேவை, அவரோட அடியார்கள்லாம் என்னோட அடியார்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய சேவை என்னோட கடமை அப்படின்னு யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ அவங்கதான் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் வைஷ்ணவர். நான் சொல்லல, இத நாரத முனி சொல்றேன். அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி ஒரு பக்தியில பொசசிவா இருக்கணுமா. நம்ம பக்தி இதி உச்சத்தை அப்படிங்கிறார். அதே நாரத முனி வந்து முதல்ல யாருக்கு பிரீச் பண்ணார்? மிருகாரி அப்படின்னு ஒரு ராமாயணத்துல இருக்கிற அனிமல்ஸ் எல்லாத்தையும் பாதியா கொண்டு அது துடிக்கிறத பார்த்து சந்தோஷம் பற்ற ஒரு வேடன். அவர்கிட்ட போய் கிருஷ்ண பக்தி இப்படி பண்ணாத, கிருஷ்ண பக்தியா இரு அப்படின்னு சொல்லி நாராயண மந்திரத்தை கொடுக்கிறார். கொடுத்த உடனே அவர் என்ன பண்றார்?
அவர் யாரா ஆறார்? வால்மீகியா ஆகி மொத்த ராமாயணத்தை ராமர் இருக்கிறச்சேயே அவர் எழுதுறார். இதுதான் நாரதரோட மகிமை. அடுத்தது அவர் எங்க போறார்? துருவ மகாராஜ் கிட்ட போறார். 5 வயசான துருவன்ட்ட போய், நீ இந்த மாதிரி ஒரு காட்டுக்கு போ, அந்த காட்டுல போயிட்டு இந்த மாதிரி நின்னுண்டு நீ இந்த நாராயண மந்திரத்தை ஜபி அப்படின்னு சொல்லி நாராயணனை நேர துருவன் முன்னாடி வர வைக்கிறதுக்கான காரணமா இருந்தவர் நாரதர். அதுக்கு அடுத்தது யாரு அப்படின்னா பிரகலாதன். பிரகலாதனுக்கு அவரோட அம்மா வயத்துக்குள்ள இருக்கிறச்சேயே கிருஷ்ண பக்தியை ஊட்டினவர் நாரதர். அதுக்கப்புறமா வியாசர் வந்து என்ன பண்ணார்? எவ்வளவோ ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் எழுதினார். அவர் மனசு சரியாவே இல்லை. நாரதர் போய் வியாசர் கிட்டக்க ஸ்ரீமத் பாகவதம் நீ எழுதாம ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கிற பகவானையும் பகவானோட டிவோட்டிஸ குளோரிஃபை பண்ணாம உனக்கு நீ எவ்வளவு ஸ்கிரிப்சர்ஸ் எழுதினாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பாகவதத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுத்தவர் யாரு? நாரதர். அப்பேற்பட்ட நாரதரை இவ 2 பேரும் பாக்குறா. பார்த்தா அவளுக்கு என்ன பண்ணணும்? அப்படியே விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். கண்டுக்க கூட இல்லை. அப்போ நாரதருக்கு வந்து கோபம் வந்துதா என்ன? பார்த்தா கோபம் எல்லாம் வரல. பாவம், பரிதாபம் வந்தது. பரிதாபம் வந்து அப்போ நாரதர் வந்து என்ன பண்ணாருனாக்க ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும்னு நினைச்சார். என்னன்னாக்க இவங்களுக்கு கிருஷ்ண பக்திய நான் கொடுத்தே தீர்வேன் அப்படின்னு. இப்போ வைஷ்ணவா எல்லாம் வந்து துக்கி யாருக்கெல்லாம் துக்கப்படுறாலோ அவங்களை பார்த்து துக்கப்பட்டு அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. நாரத முனியும் அதுல ஃபர்ஸ்ட் வர்றார். அப்போ குபேரனோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவர் நாரதர். அப்போ குபேரனோட பசங்களுக்கு நான் நல்லது அவங்களுக்கு கொடுத்தே ஆவேன், நல்லதை கொடுத்தே தீருவேன் அப்படின்னு நினைச்சு அவர் என்ன பண்றார்? 2 பேரையும் நலக்குவரா மணிகிரீவா என்ன நினைச்சுண்டு இந்த மாதிரி இந்த கங்கைக்குள்ள, புனிதமான கங்கைக்குள்ள அண்ட் சிவபெருமானோட ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு வேலையை நீங்க செய்வீங்க? என்ன தைரியம் இருந்தா நீங்க செய்வீங்க? உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அழகான உடம்பு, இந்த மாதிரி ஒரு பிறப்பு, இந்த மாதிரி ஒரு பதவி இதெல்லாம் இருந்ததுனால தானே நீ இப்படி பண்ண. மரங்களாக கடை அப்படின்னு சொல்லி சபிச்சுடுற. மரமா போங்க அப்படின்னு. அதுவும் என்ன சாதாரண மரமா எங்கேயோ போல, விருந்தாவனத்துல மரமா போங்க அப்படின்னு சபிச்சுடுற. அப்போதான் நலக்குவரான் மணிகிரீவனுக்கு தெளிவே ஆறா. ஐயோ என்ன சபிச்சுட்டாங்களா அப்படின்னு. சரி, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தேவர்களும் சில சமயம் தப்பு பண்ணுவாங்க. பண்ணினா உடனே தன் தப்ப திருத்தின்றுவாங்க. அதுக்கு பிராய்ச்சித்தம் தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் தேவர்கள். அசுரர்கள் தப்பா இருந்தாலும் இல்லை, நான் செஞ்சது சரிதான், நான் செய்யறதுதான் சரி, பகவானா இருந்தாலும் நான் செய்யறதுதான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அசுரர்கள். இப்போ ஒரு விஷயத்துல நம்ம தேவர்களா இருக்க போறோமா இல்ல அசுரர்களா இருக்க போறோமா அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வந்து இல்லை, ஒரு விஷயமா இருந்தாலும் குரு சாது சாஸ்திரம் 3 விஷயத்துக்கும் கட்டுப்பட்டு ஒரு விஷயம் வந்ததுனாக்க நம்ம வந்து பகவானோட விஷயத்தோட, பகவான் என்ன சொல்றாரோ பகவானோட மனநிலையோட நம்மளும் ஒத்து போறோம்னு அர்த்தம். இல்ல நான் இப்படிதான் செய்வேன் அப்படின்னு இருந்தா பகவானோட நிலைக்கு மாறுபட்டு நம்ம செய்வோம். அப்படி செஞ்சா அப்போ நம்மளோட அசுரத்தன்மை வெளில வருது, நம்ம வந்து பகவானுக்கு இஷ்டப்பட்டு செய்யலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம். சோ இப்ப வந்து நாரத முனி இருக்காரு. நாரத முனிக்கு வந்து என்ன பேருன்னா தேவ தர்ஷனஹா அப்படின்னு பேரு. தேவா அப்படின்னாக்க ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றது, தேவ அப்படின்னா பகவான், தர்ஷனா அப்படின்னாக்க யார் ஒருத்தர் பகவானோட தர்சனத்தை நமக்கு கொடுக்கிறாரோ அவருக்கு பேரு தேவ தர்ஷனா.
முன்னாடி பார்த்தோம் நாரதா அப்படின்னாக்க யார் ஒருத்தர் நாராயணனை நமக்கு கொடுக்கிறாரோ அவருக்கு பேரு நாரதான. அவருக்கு நாரதருக்கே இன்னொரு பேர் என்னன்னா தேவதர்ஷனா. பகவான நமக்கு கொடுக்க போறார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நலகுவராக்கும் மணிகிரீவாக்கும் பகவான நான் கொடுத்தே தீருவேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டார் நாரத முனி. அப்ப நாரத முனி அப்படி டிசைட் பண்ண உடனே கர்ஸ் பண்ணிடுறார். நீ விருந்தாவனத்துல இந்த நந்த மகாராஜோட கோட்டையாட்ல அங்க இருக்கிற மரங்களோட நீங்க 2 பேரும் மரங்களாக கடவது அப்படின்னு சொல்லி சபிச்சுடுறார். சபிச்சா அவளுக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க இப்படிதான் அப்பதான் ரியலைஸ் ஆகுது, ஐயோ நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனே, நான் இப்படி ஒரு செயல்ல நான் இருந்துட்டேனே, என்ன பண்ணினா தேவையில்ல, என்ன மன்னிச்சிருங்க, நான் இனிமே இந்த மாதிரி நாங்க தப்ப பண்ண மாட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் சபிச்சா சபிச்சதுதான், அத ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கிறச்சே சரி நம்மளோட சாபத்தை நம்ம ஏத்துட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு எப்போ நாங்க சரியாகும்னா பகவானே உங்களை விடுவிப்பார் அப்படிங்கிற ஒரு பூனையும் கொடுத்து விடுற. கொடுத்தா நலக்குவரா மணிகிரீவா 2 பேரும் 2 அர்ஜுனா ட்ரீஸா போய் நந்த மகாராஜோட அந்த ஒரு கோட்டையாடுல ஒரு வெளியில இருக்கிற பிராகாரத்துல இவாளுக்கு பிறந்து இந்த மரமா வளர்ந்து பெரிய மரமா அர்ஜுனா ட்ரீ, அமலா அர்ஜுனா ட்ரீஸா இருக்கா. இது ஒரு பக்கம். இன்னொன்னு நம்ம இப்ப யசோதா அம்மாவை பத்தி பார்ப்போம். யசோதா அம்மா நிறைய விஷயங்கள், நிறைய பாஸ்ட் டைம்ஸ் கிருஷ்ணா பண்றார். அதுல ரொம்ப 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 அழகான பாஸ்ட் டைம் என்ன அப்படின்னா இந்த தாமோதரா பாஸ்ட் டைம். வாத்சல்ய பாவத்தோட எபிட்டோமி இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் அப்படின்னா இந்த தாமோதர தான். என்னன்னாக்க யசோதாமாவோட அந்த ஒரு இடத்துல அவர் தான் ராணியா இருக்கா. எங்க விருந்தாவனத்துல நந்த பாபா அங்க ராஜாவா இருக்கு. அவர் வீடு அவ்வளோ பெரிய வீடா இருக்கு. அவர் கிட்டக்க கோஷாலை இருக்கு. அந்த கோஷாலையில 9 லட்சம் பசுக்கள் இருக்கு. கிருஷ்ணர் இவா 2 பேர்கிட்டையும் வந்தானாக்க இவருக்கு சின்ன பிறந்ததுல இருந்து அவர் நிறைய லீலைய பண்றார். பிறந்த உடனே அந்த சக்கடாசுரன் வதைக்கிறார். அடுத்தது யாரு பூத்தனாவை வதைக்கிறார். இப்போ இந்த தாமோதரன் இந்த லீலை பண்றச்சே கிருஷ்ணரோட வயசு 3. அந்த 3 வயசுல அவர் அப்படியே திடீர்னு யசோதா அம்மா கிட்ட வர்றார். அப்படியே கண்ணுல தண்ணி மையெல்லாம் கரைஞ்சு ஒரே அழுகையா அழுதுட்டு வர்றார். யசோதா அம்மா எனக்கு ஒரே ஒரு உண்மை தெரிஞ்சானும் அப்படிங்கிறார் யசோதா அம்மா கிட்ட. என்னடா தங்கம் சொல்லு அப்படின்னு. என்ன நீ தவிட்டுக்கு மார்க்கெட்ல வாங்கிட்டயா? தாவ்ஜி அண்ணா சொல்றா என்ன நீ தவிட்டுக்கு வாங்கிட்டயாமே, நான் இங்க பொறுக்கலையாமே அப்படிங்கிறா. கேட்டா நீங்கெல்லாம் வெள்ளையா இருக்கேன், நான் மட்டும் கருப்பா இருக்கேன், அதனால என்ன வெள்ளியில இருந்து வாங்கிட்டீங்க, நீ இந்த வீட்டுல பிறந்ததே இல்லை. எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம இந்த நம்ம வீட்டுல சொல்றதுதான். அந்த மாதிரி யசோதா அம்மா கிட்டக்க சொல்றா. இங்க பாருங்கோ யசோதா அம்மா, என்னன்னாக்க இப்போ தாவ்ஜி இருக்கா, பல்ராமண்ணா இருக்கா, பல்ராமண்ணாவோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து விடுறா, எனக்கு யாருமே இல்ல, நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ யசோதா கேக்குறா, அப்போ உனக்கு என்ன பண்ணலாம், உனக்குன்னு சில நண்பர்களை சேர்க்கலாமா அப்படின்னா, வேண்டாம் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா, சொல்ல எனக்கு பேசாம அப்படிங்கிற. யசோதா அம்மா இப்படி பாக்குறா. கல்யாணமா? சரி கல்யாணம் பண்ணணும்ன்ற. யார கல்யாணம் பண்ணணும்? உங்களுக்கு பெருமை சேர்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் ஒண்ணு வேணா பண்றேன். பெருந்தன்மையா இந்த ரிஷபானுன்னு ஒரு நந்தபாபாவோட ஃப்ரெண்ட் இருக்காரோன்னு, அவரோட பொண்ணு ராதேன்னு ஒருத்தி இருக்காளோன்னு, அவரை வேணா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா நாளைக்கு என்ன இப்போ இந்த அண்ணா இதே மாதிரி கிண்டல் பண்ணா எனக்குன்னு சப்போர்ட் பண்ண ஒருத்தி இருப்பாள்ல, அதுக்காக சொல்றேன். நான் உங்க பின்னாடி இப்படி கண்ணை கலக்கின்னு அழமாட்டேன் இல்ல, அதுக்காக நான் சொல்றேன். வேணா இந்த மாதிரி ஒரு ஐடியா சரியா இருக்கா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு கண்ணுல தண்ணியோட யசோதா அம்மா காலு கிட்ட நின்னுண்டு
இப்படி காலை கட்டி பிடிச்சுன்னு இப்படி நேரா பாக்குறாரு. பார்த்தா கிருஷ்ணருக்கு 3 வயசு. யசோதை சிரிச்சுட்டு அதுக்கான வேலை வர்றச்சு அதை பண்ணுவோம். ஓ, பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யசோதா அம்மா சிரிச்சுட்டே இவரை தூக்கி கொஞ்சிட்டு இவருக்கு விளையாடுறதுக்கு எல்லாம் கொடுக்கறான். இந்த மாதிரியே இருக்கு. ஒரு நாள் தீபாவளி. இந்த தாமோதர் லீல நடந்த நாள் வந்து தீபாவளி. வீடு ஃபுல்லா விளக்கெல்லாம் ஏத்தி வச்சிருக்கா, ஜெகஜோதியா இருக்கு. கிருஷ்ணனுக்கு எல்லாம் பண்ணி விட்டு கிருஷ்ணன் தூங்கிட்டு இருக்கார். தூங்கிண்டா ஒத்தொத்தரும் வந்து யசோதாக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மனசுல ஒரு கஷ்டம் இருக்கு. என்ன அப்படின்னாக்க, ஒரு கோபி வரா வந்துட்டு, இன்னைக்கு உன் கிருஷ்ணன் என்ன பண்ணா தெரியுமா என் வீட்டுல வந்து அப்படின்னு. என்ன பண்ணினா அப்படின்னாக்க, ஒரு 6 பேர் சேர்ந்து நின்னா. அந்த 6 பேர் மேல ஒரு 5 பேர் நின்னா. 5 பேர் மேல ஒரு 3 பேர் நின்னா. 3 பேர் மேல ஒரு 2 பேர் நின்னா. அந்த 2 பேருக்கு மேல இவன் தாண்டி குதிச்சு ஒத்தனா மேல ஏறி அவ்வளவு பெரிய பானையில இருக்கிற அவ்வளவு வெண்ணெயையும் எடுத்து அடிச்சு உடைச்சு எல்லாருக்கும் கொடுத்து மொத்த வெண்ணெயும் தான் மேல அப்படியே பூசிட்டு இப்படி என்ன பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டான். ஓ கிருஷ்ணன், உங்க வீட்டுல நீங்க வெண்ணையே பண்றது இல்லையா? எங்க வீட்டுலதான் வந்து உன் கிருஷ்ணன் திருடணுமா? மொத்த வெண்ணையும் எடுத்துட்டு போயிட்டான். நான் கம்ச மகாராஜாக்கு என்ன சொல்றது? இதெல்லாம் சரியாவே வராது. 9 லட்சம் பசுக்கள் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் வெண்ணெய குடுக்கணும்னு கூட கிருஷ்ணருக்கு தோணலையா? கிருஷ்ணருக்கு வந்து ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணருக்கு வந்து நீங்க இப்படிதான் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி நான் எல்லாரும் வந்து யசோதா அம்மா கிட்டக்க வந்து கேக்குறான். யசோதா அம்மாக்கு ரொம்ப 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 அவமானமா போறது. அவங்க வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்டா கேக்குறாளா? இல்ல, ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு அவளுக்கு. கிருஷ்ணர் வந்து தான் வீட்டுல வெண்ணெய திருடுறது மட்டும் இல்ல, வெண்ணெய திருடினாலே அவ்வளவு ஐஸ்வர்யமா வருது அவளுக்கு, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதனால அவ வந்து எங்க வீட்டுல மட்டும்தானே கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி திருடி வெண்ணெய திருடுறான். யசோதம்மா, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸே இல்லையே. உங்களுக்கு அப்படின்னா கிருஷ்ணர் திருடி அந்த வெண்ணெய சாப்பிட்டுட்டு அந்த பானையை உடைச்சிட்டு போனதோட சுகம் என்னங்கிறதே உங்களுக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு யசோதம்மா கிட்டக்க இவாள்லாம் வந்து சொல்றா. யசோதம்மாக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயோ, என் புள்ள வந்து இந்த நந்த மகாராஜாவோட புள்ள. நந்தர் வந்து இந்த பிருந்தாவனத்துக்கே ராஜா, இவர்னா யுவராஜா. இவர் போய் ஒரு ஒரு இடத்துலயும் இந்த மாதிரி திருடலாமா? திருடினா எல்லாரும் என்ன நினைப்பா அப்படின்னு அவ்வளவு ஒரு இதுவா இருக்கு. அப்போ அந்த 9 லட்சம் பசுக்கள்ல ஒரு 8 பசு வந்து பத்மகந்தா அப்படிங்கிற ஒரு பசு. மாதாஜி, பயங்கரமா ஏதோ சவுண்ட் வருதே. மியூட் போடல மாதாஜி. எஸ் மாதாஜி, போடுறேன். மியூட் போடாம இருக்காங்க. சாரி மாதாஜி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ பண்ணிக்கலாமா? எஸ் எஸ் எஸ், ஓகே. சோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. என்ன, கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி திருடுறார் அப்படின்னு ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணினா, அப்போ வந்து என்ன ஆறுது அப்படின்னாக்க, ஒரு நாளைக்கு யசோதா நினைக்கிறா, நான் வந்து பெஸ்டா நான் வந்து வெண்ணெய் பண்ண போறேன். அப்போ கிருஷ்ணர் எங்க போய் திருடுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு 9 லட்சம் பசுல 8 பசுக்கள் வந்து பத்மகந்தா அப்படின்னு ரொம்ப ரொம்ப வசதியான பசு. அந்த பசுக்களோட பாலே அவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும். அந்த ஒரு பசுக்கள் கிட்டேந்து பாலை எடுத்து அதுலேந்து பாலாக்கி தயிராக்கி அதை மோர் கடைஞ்சு வெண்ணெயை கடைஞ்சிட்டு இருக்கா. இவ்வளவு பெரிய பானை ஃபுல்லா. கிருஷ்ணர் ஒரு ரூம்ல வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கார்.
அதை விட்டுட்டு யசோதா அம்மா வந்து இப்படி ஒரு வெண்ணெய பண்ணணும். ஏன்னா கரெக்டான நேரத்துல கரெக்டா பண்ணாதான் அந்த டேஸ்ட் வெண்ணெய் வரும். அதுல கொஞ்சம் அதை புளிக்க விட்டாலும் வெண்ணையும் புளிச்சு போயிடும். அதனால கிருஷ்ணருக்கு பிடிக்கலையோ என்னவோ, நான் பெஸ்டா பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சுட்டு யசோதா என்ன பண்றா, அழகா உட்காந்துட்டு கை வலிக்க 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 யார பத்தி பாடிண்டே, கிருஷ்ணனை பத்தி பாடிண்டே வெண்ணெய் கடையிறா. கை ஃபுல்லா இவ்வளவு ஃபுல்லா வளைகளா இருக்கு. வளையல் இப்படி இப்படி ஆட்டின்டே இருக்கா. ஆட்டினா இந்த வளைகள் சத்தம் போடுறது வந்து கர்த்தல் சத்தம் மாதிரி கேட்கறது. அண்ட் அந்த வெண்ணெய கடையிற அந்த மோர் கடையிற சத்தம் வந்து மிருதங்க சத்தமா கேட்கறது. அண்ட் கிருஷ்ணனை பத்தி பாடிண்டே அவோ வெண்ணெய் கடையரைச்சே இந்த மிருதங்கமும் கர்த்தலும் சேர்ந்து அந்த பாட்டு கிருஷ்ணன் அவ்வளவு அழகா பாடுற மாதிரி இருக்கு. எல்லா அங்க இருக்கிற எல்லா கூப்பீஸும் ஆஹா இந்த யசோதம்மா எப்படி பாடுறா எப்படி பாடுறா, அதுவும் பகவானை பத்தி கிருஷ்ணனை பத்தி எப்படி பாடுறா அப்படின்னு. ஏன் கிருஷ்ணனை பத்தி பாடுறா அப்படின்னா, யசோதா அம்மாக்கு கிருஷ்ணர் தூங்கிட்டு இருக்கிற சமயம் கூட கிருஷ்ணரோட பிரிவு தாங்க முடியாதாம். அதனால கிருஷ்ணரோட பிரிவு தாங்காம தான் எப்படி அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு பாக்குறதுக்காக கிருஷ்ணரை பத்தி பாடிட்டே இருப்பாளாம். பியோர் டிவோட்டி அப்படின்னு என்ன, எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணரோட சிந்தனையில கிருஷ்ணரோட பாட்டை பாடிண்டே இருக்கிறவா தான் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வாயிலேருந்து வந்துட்டே இருந்தா அவங்கதான் பியோர் டிவோட்டி. பியோர் டிவோட்டியோட ஒரு அடையாளம் அப்படிங்கிறான். அப்போ இதே மாதிரி யசோதம்மா அப்படி சேர்ன் பண்ணிட்டே இருக்கான். பண்ணிட்டே கடைஞ்சுட்டே இருக்கறச்சு கிருஷ்ணர் பக்கத்து ரூம்ல எழுந்துட்டார். இந்த சத்தத்தை கேட்டு எழுந்துட்டார். யாராவது சின்சியரா கிருஷ்ணரோட பேரை சொன்னா கிருஷ்ணர் அங்க வராம எப்படி இருப்பார்? யசோதா அம்மா சின்சியர் டு த கோர் கூப்பிட்டுட்டா. சோ கிருஷ்ணர் உடனே எழுந்துட்டு வரார். வந்த உடனே யசோதா அம்மா கிருஷ்ணரை பாக்குறா. பார்த்த உடனே கிருஷ்ணர் வந்து கடகடன்னு அப்படியே எழுந்து உட்காந்துக்கிறாராம் யசோதா அம்மா மடியில. ஓடி போய் என்ன பண்ணேன், இந்த இப்படி இப்படி சேர்ன் கடைஞ்சிட்டு இருக்கால அத கையால இப்படி பிடிக்கிறாராம், நீ கடையாத அப்படின்னு. அப்போ யசோதா அம்மாக்கு ஆச்சரியமா இருக்கான். ஆஹா, நான் கடையறத கூட ஒத்த கையால நிறுத்துற அளவுக்கு என் கிருஷ்ணன் பெருசா ஆயிட்டாரா, அவ்வளோ பெரிய குழந்தையா ஆயிடுத்தான் என் கிருஷ்ணா அப்படின்னு நினைச்சுட்டே கிருஷ்ணருக்கு தன்னோட பாலை ஊட்டுறான். தன்னோட பாலை ஊட்டின்ண்டே இருக்கறச்சே யூஸ்வலா நம்ம பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், ஆச்சமணியம் பண்ணுவோம், அந்த இடத்த சுத்தம் பண்ணுவோம், பகவானுக்கான ஒரு நம்ம பண்ண வஸ்துக்கள் எல்லாம் வைப்போம், அதை பியூரிஃபை பண்ணுவோம், அதுக்கப்புறம் மந்திரம் சொல்லுவோம், மந்திரம் சொல்லி நம்ம குருவோட இதுல நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணணும். ஆனா யசோதா அம்மா எவ்வளவு கிரேட்னா, கிருஷ்ணர் வந்து அப்படிலாம் கூப்பிடணும்னு அவசியமே இல்லையா, நேரா ஓடி போய் யசோதா அம்மா மடியில அப்படி ஜம்ப் பண்ணி அப்படி உட்காந்துக்கிறாராம். உட்காந்து அவளோட பால் வந்து யசோதா அம்மாவோட பிரேம, கிருஷ்ணருக்கான பிரேமைய பொங்கி வழியறதான். அத வந்து ரொம்ப நாளி எடுத்து 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 குடிச்சுட்டே இருக்காராம். குடிச்சுட்டே இருந்தா இந்த பத்மகந்தா பால் அங்க அந்த சட்டியில வச்சிருக்கா இல்லையா, அது நினைக்கிறதுதான் ஐயோ நமக்கு ஒரு சான்ஸே கிடைக்காது போல் இருக்கே கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கு. நம்ம இங்கனாக்க நம்ம சமைக்கிறோம் எல்லாம் பண்றோம். இங்க ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல சமையல் அப்படின்னாக்க ஒரு ஒரு வஸ்துக்கும் கான்சியஸ் இருக்கு. இப்போ அரிசிய உலையில போட்டுட்டு அரிசிய நம்ம இங்கேருந்து அரிசி நீ வெந்துட்டியா அப்படின்னா அரிசி நான் வெந்துட்டேன், பகவானுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுமா. அதே மாதிரி இந்த பால் ஃபீல் பண்றதுதான் என்ன அப்படின்னாக்க, எனக்கு தகுதியே இல்லையா கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கு, பேசாம பொங்கி நம்ம போயிடலாம். எப்போ நம்ம வந்து பகவானுக்கு நம்ம யூஸ் ஆகலையோ நம்ம இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சுட்டு பொங்கறதுக்கு அப்படி வருது. அந்த பொங்கறத்தோட சத்தம் கேட்கறது யசோதா அம்மாக்கு. அப்ப என்ன பண்றான்னா, ஒரு க்ஷணம் கிருஷ்ணரை இறக்கி வச்சுட்டு ஓடி போய் அந்த பத்மகந்தா பாலை எடுத்து இறக்கி வைக்கிறான். கிருஷ்ணருக்கு என்ன ஆச்சு, கோவம் வந்துருது. ஏன் கோவம் வந்தது, என்னை விட்டுட்டு உனக்கு அது ரொம்ப முக்கியமா, அதுவும் கிருஷ்ணனோட சேவைக்கு தான், ஆனா என்னோட சேவையில நீ டைரக்டா இருக்க இல்ல, அப்போ நீ எப்படி வேற இன்னொன்னு யோஜனை பண்ணலாம் அப்படின்னு ஒரு கோபம் வந்து என்ன பண்ணினாரா,
பெருசா பக்கத்துல ஒரு பானையோ கல்லோ இருந்தது. அந்த பெரிய பானை மோர் கடைஞ்சு வச்சிருக்கா இல்லையா வெண்ணெய், அதை உடைச்சுட்டார். உடைச்சா மொத்த மோர் தயிரும் வெளியில கொட்டுறது, வெண்ணெயெல்லாம் வெளில கொட்டிடுது. அந்த வெண்ணெயெல்லாம் எடுத்து பக்கத்துல அந்த குரங்கெல்லாம் கூப்பிட்டு இங்க வா இங்க வான்னு கூப்பிட்டு மொத்த குரங்குக்கும் ஊட்டிட்டார். ஊட்டிட்டு பார்த்தா அவர் கால் அடி 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 அடியா மோரா இருக்கு, வெண்ணையா இருக்கு. யசோதம்மா ஒரு நிமிஷம் அதை எடுத்து வச்சுட்டு வந்து பார்த்தா வீடு ஃபுல்லா ரணகலமா இருக்கு. என்ன ரணகலமா இருக்கு, மொத்த இடத்துலயும் கொட்டி கிடக்கு மோரு. அப்படியே அடி 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 அடியா இருக்கு, கிருஷ்ணர் அடி. அதுக்கப்புறமா கிருஷ்ணர் என்ன பண்றார், யசோதாமாவோட கோவத்தை இன்னும் கொஞ்சம் தூண்டணும் அப்படிங்கறதுனால இந்த வெண்ணெயை எடுத்து, ஏற்கனவே வெண்ணெய் நிறைய இந்த குரங்குக்கெல்லாம் கொடுத்துட்டார். இன்னும் கொஞ்சம் வெண்ணெயை எடுத்து அந்த குரங்குக்கு கொடுக்க போறார். கொடுக்க போனா குரங்கு தான் ஏற்கனவே ஃபுல்லா இது வரைக்கும் சாப்பிட்டாச்சு இல்லையா வெண்ணெய, வேண்டாம் அப்படிங்கிறது. அப்போ யசோதாமாவை பார்த்து, குரங்குக்கு கூட உன் வெண்ணெய் பிடிக்கல யசோதாம்மா அப்படிங்கிறார். யசோதாமாக்கு ரொம்ப கோவம் வந்துடுறது. நீ எப்படி இப்படி சொல்றையா அப்படின்ட்டு ஒரு குச்சியை எடுத்துட்டு இன்னைக்கு உன்னை சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு கிருஷ்ணரை துரத்துறா. கிருஷ்ணருக்கு திடீர்னு பயமாயிடுறது. கிருஷ்ணர் கண்ணுலேருந்து தண்ணியா வருது. கிருஷ்ணர் பயந்து போய் யசோதாமா கையில இருக்கிற அந்த குச்சியை பார்த்து பயந்து ஓடுறார். பாகவத ஃபர்ஸ்ட் கேண்டோல ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஆப்பன்னஹா சம்ஸ்கிருதிம் கோராம் என்னாம விபசோகிருணன் ததஹ சத்யோ விமுச்சேதி எத்திபேதி ஸ்வயம் பயம் அப்படின்னு. பயம் பர்சானிபிகேஷன், ஒரு பயத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தா அந்த பயமே பகவானை பார்த்து பயப்படுமா. அந்த மாதிரி இருக்கிற பகவான் யசோதாமாவோட கையில இருக்கிற அந்த குச்சிக்கு பயப்படுறார். அது குச்சிக்கு பயப்படல, அன்புக்கு கட்டுப்படுறார். அந்த கட்டுப்பட்டுட்டு கட கட கடன் ஓடுறார். அப்போ யசோதாமாக்கு தோன்றது, ஐயோ நம்ம குழந்தைய ரொம்ப மிரட்டிட்டோமோ, குழந்தை விசும்பி விசும்பி அழறானே, நம்ம இந்த குச்சியை கீழே போட்டுவிடலாம் அப்படின்ட்டு குச்சியை கீழே போட்டுவிட்டு துரத்துறான். துரத்தி அப்படியே ஓடி போய் கிருஷ்ணரை பிடிச்சுடுறான். கிருஷ்ணரை பிடிச்சிட்டு, இன்னைக்கு நான் உனக்கு நல்லது புகுத்தவே போறேன். எப்படி நீ இப்படி உடைக்கலாம், பானைகள் எல்லாம் இருக்கிற வெண்ணெயெல்லாம் கொட்டலாம், நான் உனக்கு சரிதான் பண்ணணும், இதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தந்தே ஆகணும்னு சொல்லி ஒரு உரல் இருக்கு. அந்த உரல்ல கிருஷ்ணரை கட்டிடுறான். கட்ட போனா எல்லாம் கட்டுறா, ஒரு இந்த 2 இன்ச் 2 ஃபிங்கர் ஷார்ட் ஆகுது, கிடைக்கல. இங்க வா, இன்னும் கொஞ்சம் கயிறு எடுத்துன்னு வா, இவனை கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு லட்சம் பசுக்கள், 9 லட்சம் பசுக்கள். நம்மளால அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு கயிறா எடுத்துன்னு வந்து கட்ட பாக்குறா, இந்த அளவுக்கு குறையிறது. திருப்பி கட்டுறா, இந்த அளவுக்கு குறையிறது. திருப்பி கட்டுறா, இந்த அளவுக்கு குறையிறது. கொட்டிண்டே கட்டி 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 பாக்குறா, ஆனாலும் யசோதாம்மா விடவே இல்லை. இன்னைக்கு எப்படியும் கிருஷ்ணரை கட்டியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுல இருக்கா. அப்போ இருக்கிற கோபிஸ் கிட்ட எல்லாம் சொல்றா, என் வீட்டுல இருக்கிற கயிறாலதான் கட்ட முடியா, போங்க உங்களோட வீட்டுல இருந்து இருக்கிற கயிறெல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுல இருந்து எய்த்த வீட்டுல இருந்து எல்லா கயிறும் வருது. ஒருத்தர்கிட்டயும் ஆயிரக்கணக்கான பசுக்கள். அவ கிட்ட இருக்கிற மொத்த கயிறால கட்டி பாக்குறா, பகவானை கட்ட முடியல. கட்ட முடியாதா, கட்டியே ஆவேன் அப்படின்னு யசோதாம்மா கஷ்டப்பட்டு கட்டுறதுக்கு பாக்குறா. ஆனா என்ன ஆறுது, இப்படி ட்ரை பண்ணிட்டே இருக்கச்சே யசோதாம்மாக்கு டயர்டா ஆறுது. யசோதாம்மா மூஞ்சியெல்லாம் வேத்து கொட்டுறது. அந்த பகவான் பாக்குறார், ஆஹா என்னோட ஒரு வைஷ்ணவி, என்னோட அம்மாவை நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தலாமா அப்படின்ட்டு கட்டுப்படுத்திடுறார். 2 விஷயம் அந்த அளவுக்கு. 2 விஷயம் என்ன, ஒண்ணு நம்மளோட முயற்சி, இன்னொன்னு பகவானோட கருணை. இந்த 2 இருந்தா பகவானை நம்ம கட்டிடலாம். ரொம்ப சிம்பிள். விடாமுயற்சி வேணும். எதுக்கு, பகவான் கிட்டக்கு. எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். அதுல காம்ப்ரமைஸே கிடையாது. அப்படி நம்ம இருந்தோம்னா பகவான் வந்து என்ன சொல்லுவார், ஓ உனக்கு நான் வேணுமா, அப்ப எனக்கும் நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்துருவார். அந்த மாதிரி கட்டிட்டான். கட்டி அங்கேருந்து பாக்குறார், கிருஷ்ணரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒளிஞ்சுண்டு யசோதாம்மாக்கு பயந்துட்டு இப்படி நடுங்கிட்டு பார்க்க போறார். போய் ஒருத்தர்
ரெண்டு பேரு கடகடன்னு ஓடி அவுக்கலான்னு போறா. யசோதமாய் யாராவது இவனை கட்ட அவுத்தீங்க தெரியும் செய்தி அப்படின்னு சொல்லிடுறா. கொஞ்ச நாள் இப்போலாம் இன்னி டேட்ல அதுக்கு பேர் என்ன, டைம் அவுட் அப்படின்னு சொல்றா. டைம் அவுட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருக்கே டைம் அவுட் யசோதை கொடுத்துட்டா. கிருஷ்ணருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போதான் அப்படி பாக்குறார், அங்க யாரு இருக்கா, ரெண்டு அமலார்ஜுனா ட்ரீஸ். அமலார்ஜுனா ட்ரீஸ் ரெண்டு பேரும் அங்க மந்தாகினிலேயே அவளுக்கு தெளிவாயிடுது, தப்பு பண்ணிட்டோன்ட்டா. ஆனா இங்க வந்து நந்த மகாராஜோட ஒரு கிருஷ்ணரோட ஒரு பாஸ்ட் டைம்லயும் அவ கலந்துண்டு ரொம்ப சந்தோஷமா அந்த பாஸ்ட் டைமோட சேர்ந்து ஒன்று எல்லாம் பண்றா. பண்ணின்னு இருக்கச்சே அங்க யசோதாம்மா வந்து வரா. வந்து இந்த இடத்துல நீ வந்து உன்னை கட்டி போட்டு கொஞ்ச நாள் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறா. கிருஷ்ணருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் என்ன பண்றார், அந்த உரலை எடுத்துட்டு அப்படி சுத்துறார். சுத்தி இந்த ரெண்டு அமலார்ஜுனா ட்ரீக்கு நடுவுல, மரத்துக்கு நடுவுல வர்றார். அந்த உரல் போகல. திருப்பி ட்ரை பண்றார் போல, திருப்பி ட்ரை பண்றார், போகவே இல்லை. கஷ்டப்பட்டு அப்படி இழுத்துட்டு வரார். ரெண்டு மரமும் அப்போ தெரிஞ்சிருச்சு, ஆஹா இங்க இருக்கிறது நலக்குவராமணி கிரிவா, இவாளுக்கு நான் வந்து இது ஆசீர்வாதம் பண்ணியே ஆகணும், இன்னைக்கு இவாளை விடுவிச்சணும். இவா பண்ணின பாவத்தோட இதெல்லாம் அவ வந்து எல்லாம் கரைஞ்சு போயிடுது, இவா ஃபுல்லா பியூரிஃபை ஆயிட்டா. எப்படி பியூரிஃபை ஆனா அப்படின்னா, அந்த கோட்யார்ட்ல கிருஷ்ணர் இத்தினூண்டா இருக்கிறதுல இருந்து தவழ்ந்து போவாராம். தவழ்ந்து போயிட்டு அந்த மரத்து மேல அப்படி சாஞ்சு பாராம். அப்போ நலக்குவராக்கும் மணிகிரிவாக்கும், ஆஹா பகவான் என் மேல சாஞ்சுட்டு இருக்காரே அப்படின்னு இருக்குமா. காலை இன்னொரு மரத்து மேல அப்படி வைப்பாராம். வச்சா பகவானோட பாததுளி என் மேல படுறதே அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சு, அவளோட ஹார்ட் பியூரிஃபை ஆயிடுது. பியூரிஃபை ஆனதுனால அவளுக்கு வந்து பகவான் வெளில எப்படாப்பா வரப்போறார், அவர் தர்சனத்தை எப்படாப்பா நம்ம பார்க்க போறோம், எப்போ இவருக்கு வந்து இவரை பத்தி நம்ம பாடி ஆடி எல்லாருக்கும் ப்ரீச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நாரத முனிய ஒரு க்ஷணமும் அவளுக்கு நன்றி சொல்லி அவர் காத்துட்டு இருக்காளவா. ஆக்சுவலி இவ வந்து எந்த இடத்துல அபராதம் பண்ணா, சிவனோட இடத்துல. அதே இடத்துக்கு சிவன் வரார். சிவன் எப்படி வர்றாருனாக்க, குழந்தைய பார்க்கணும் அப்படின்ட்டு வரார். வந்தா அங்க யசோதாம்மா சொல்லிடுறா, நீங்க வந்து இப்படி ஜட்டாமுடியோட இருக்கேன், பாம்பெல்லாம் கழுத்துல போட்டு இருக்கேன், என்னோட குழந்தை உங்களை பார்த்தா பயந்து போயிடுவா, அதனால நான் உங்களை விடமாட்டேன், நிச்சயமா விடமாட்டேன் பகவான் பாக்குறதுக்கு அப்படின்னு அவர் சொல்றார். நீ எப்படி இருந்தாலும் அவன் ஓடி வருவாள்ல, ஓடி வர்றச்சே நான் பாக்குறேன் அப்படின்னு சிவன் சொல்றார். நான் அப்பவும் அவனை ஓடி வரவே விட மாட்டேன், நானே தூக்கி வச்சுட்டு இருப்பேன்னு யசோதாம்மா சொல்றான். இல்ல அப்போ அவன் வந்து வெளியில படிக்கிறதுக்கோ இல்ல வெளியில போகிறதுக்கு வரணும்ல, அப்போ நான் பாப்பேன்னு. அவனை வெளியில படிக்கவும் விட மாட்டேன், அவனை எதுவும் பண்ண விட மாட்டேன், நீங்க இப்படி இங்க இருக்கேன்னா இந்த இடத்துக்கு நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறா சிவனை பார்த்து. சிவன்னு தெரியல, அவர் யாரோ ஒரு யோகி, இந்த மாதிரி ஜட்டாமுடியோட இந்த மாதிரி ஒரு பாம்பெல்லாம் போட்டுன்னு வந்திருக்கார், அவரை பார்த்தாலே வந்து என் குழந்தை பயந்துடும், என் குழந்தைக்கு ஏதாவது திருஷ்டி பட்டுடும், நான் என் குழந்தைய காமிக்க மாட்டேங்கிறா. ஆனா திடீர்னு என்ன ஆறுது, அந்த குழந்தை அழுதுண்டே இருக்கு. அழுக என்ன பண்ணியும் நிக்கல, என்ன செஞ்சும் நிக்கல அந்த குழந்தை. அப்புறம் திடீர்னு அங்க வந்து ஒரு எல்டர் கோபி வரா. நீ வா, ஏன் இந்த குழந்தைய வெளியில எடுத்துட்டு போலான்னு இந்த சிவன் கிட்ட காமிச்ச உடனே அந்த குழந்தை வந்து அழுகையை நிறுத்திடுறது. அப்போ இந்த அமலார்ஜுனா ட்ரீஸ் ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் சிவன் உட்கார்ந்துக்கிறார். உட்கார்ந்தா இந்த ட்ரீஸ் வந்து இந்த ரெண்டு மரங்களும் சிவனுக்கு நிழலை கொடுத்து ஒரு இதுவா பாக்குறது. அப்போ அவ சிவனுக்கு பண்ண அபராதம் நீங்கிடுறது. நம்ம யாருக்கு அபராதம் பண்ணாலும் அவளுக்கு கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கணும். அப்போ இந்த ரெண்டு மரமும் நலக்குவரா மன்னிக்கிறிவா ரெண்டு பேரும், சிவா உங்களுக்கு நான் இப்படி ஒரு அபராதம் பண்ணிட்டோம், மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு கேக்குறா. அவர் சிவன் மன்னிச்சதுனால அடுத்தது கிருஷ்ணர் வரார். கிருஷ்ணர் வந்து எப்போ நீ சிவனே மன்னிச்சுட்டாரோ நான் உங்களை விடுவிச்சுடுறேன் அப்படின்ட்டு இந்த தாமோதர லீலைய பண்ணி அந்த ரெண்டு மரமும் டமால்னு விழுறது பெரிய சத்தத்தோட.
அப்போ யசோதா அம்மா உள்ளுக்குள்ளேந்து ஓடி வரா. ஓடி வந்து பாக்குறா. ஆஹா, இந்த மாதிரி வந்து வந்து விழுந்துட்டாள். விழுந்தா என் குழந்தைக்கு என்ன ஆச்சோ தெரியலையே! மரம் என் குழந்தை மேல விழுந்துடுத்தா? அப்படின்னு பார்த்தா, ஒண்ணும் இல்ல. சைடுல இருக்க அதுக்கு நடுவுல கிருஷ்ணன் வரார். வந்த உடனே கடகடன்னு குழந்தைய தூக்கி வச்சுக்கிறா. குழந்தைக்கு குளிப்பாட்டி விடுறா. குழந்தைக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கான்னு பாக்குறா. ஐயோ! என் குழந்தைக்கு இந்த மாதிரி கண் பட்டு விடுத்தே! நான் தப்பு பண்ணிட்டேனே! அப்படின்னு சொல்லி அழறா. அப்போ அங்க நந்த மகாராஜ் மிச்சம் இருக்கிற கோபாஸ், அந்த வில்லேஜ்ல இருக்கிறவா எல்லாரும் வரா. வந்த உடனே என்னதான் ஆச்சு? இந்த உரல் இத்தனோடு சின்ன உரலா இடிச்சு இவ்வளவு பெரிய 2 மரம் கீழே விழுந்தது அப்படிங்கிறா. அப்போ கிருஷ்ணர் வயசுலயே அதே 3 வயசுலயே நிறைய கோபாஸ் எல்லாம் இருக்கா. அந்த கோப பசங்க எல்லாம் சொல்றது, இல்ல இல்ல, நாங்க பார்த்தோம். இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து அந்த உரல அந்த 2 மரத்துக்கு நடுவுல இப்படி இழுத்துன்னு வந்தாரா, அப்போ இந்த 2 மரமும் கீழே விழுந்துதா. விழுந்த உடனே என்னாச்சு? 2 ரொம்ப அழகா 2 பேரு அந்த மரத்துக்குள்ளேந்து வந்தா. வந்துட்டு கிருஷ்ணரை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு அவ 2 பேரும் அப்படியே ஜாயின்னு மேல பறந்து போயிட்டா. நாங்க பார்த்தோம் அப்படின்னு. 3 வயசு 2.5 வயசுல அந்த குழந்தைகள் சொல்றத யாரும் நம்பல. அப்போ எல்லாரும் என்ன நினைச்சுண்டா, வேற யாரோ வந்து கிருஷ்ணரை காப்பாத்திருக்கான்னு நினைச்சுட்டா. கிருஷ்ணரை காப்பாத்திருக்கான்னு நினைச்சுட்டு யார் அப்படி 2 பேர் வந்தாலும் நன்றின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை கூட்டிண்டு வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ள அந்த கிருஷ்ணருக்கான மொத்தமா அவருக்கு வந்து புண்ணியாவச்சனம் பண்ணி கிருஷ்ணருக்கு வந்து எதுவும் திருஷ்டி பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நிறைய வேத மந்திரங்கள்லாம் ஓதி அவருக்கு நல்ல நெய்யில உடம்பு ஃபுல்லா குளிப்பாட்டி நெய்யால தடவி இது எல்லாத்தையும் மேவும் கிருஷ்ணருக்காக பண்றான். இது எல்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த நலக்குவராவும் மணிகிரீவாவும் இனிமே நாங்க இந்த மாதிரி செய்ய மாட்டோம். இந்த மாதிரி செஞ்சதுக்கு நாரத முனிக்கு ரொம்ப 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 நன்றி. எங்களையும் இந்த மாதிரி ஒரு எலிவேட் பண்ணி எங்களை வந்து விருந்தாவனத்துல ஒரு மரமா எங்களை ஆக்கி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வைஷ்ணவ பதவியை கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லி நாரத முனிக்கு நலக்குவரா மணிகிரீவா நன்றி சொல்றாரு. சரி, விருந்தாவனத்துல 3 விதமான வைஷ்ணவர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து விருந்தாவனத்திலேயே பிறந்த வைஷ்ணவர்கள். இன்னொருத்தர் யாருன்னாக்க விருந்தாவனத்துக்குள்ள வந்து வாழற வைஷ்ணவர்கள். அதுக்கு அடுத்த மாதிரி இருக்கிற வைஷ்ணவர்கள் விருந்தாவனத்துல போயாவது என் கடைசி காலத்தை நாங்க தீக்கணும் அப்படிங்கிற வைஷ்ணவர்கள். இதை விட ஸ்பெஷலா இன்னொரு ஒரு வைஷ்ணவர்கள் இருக்கா. யாருன்னா அவ வாயிலேயே நாமம் இருக்கும். அந்த நாமம் யாரு அவ வாயில இருந்ததுனால அவ எங்க போனாலும் அந்த இடம் விருந்தாவனமா மாயாபுரா மாறிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு வைஷ்ணவர்களை நம்ம சர்வ் பண்ணோம்னா நம்ம விருந்தாவனத்துக்கோ மாயாபுருக்கோ போகணும்ன்ற அவசியமே இல்லை. அவள்லாம் எங்க இருக்காளோ அங்க அவளுக்கு ஒரு சின்னதா நம்மளால முடிஞ்ச அந்த சேவையை பண்ணா அந்த விருந்தாவனத்துக்கும் மாயாபுருக்கும் போய் சேவை பண்ண பலன் நமக்கு கிடைச்சிடும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு இந்த தாமோதர் லீலைய எனக்கு சொல்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணா. இதுல நான் ஏதாவது கேள்வி இருந்தாலும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு இது வந்து புருஷோத்தம் மந்தா தாமோதர மந்தான்றதே எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு தாமோதர லீலை ரொம்ப அற்புதமா இருந்தது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எனக்கு ஒரே ஒரு டவுட். அந்த இது தீபாவளி சொன்னீங்க இல்லைங்களா, தீபாவளி நரகாசுரன் கொன்ன அப்புறம் தானே தீபாவளி வரும் மாதாஜி. இவரு கிருஷ்ணர் குட்டியா இருக்காரு, அப்போ தீபாவளி அன்னைக்கு சொன்னீங்க. நரகாசுரன் பண்றது அதுக்கப்புறமா வந்தது. பட் தீபாவளி அன்னைக்கு அந்த திதி, அந்த நாள், அந்த திதி நடந்ததுதான் இந்த தாமோதர் லீலை. அதனாலதான் இந்த மாசம் மொத்த மாசத்துக்குமே தாமோதர மாசம்னே பேரே வந்தது. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो நமோ நமः. हरे कृष्णा. தேங்க்யூ மாதாஜி. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா. ஹரே